கொண்டு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்றாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம வேகமாக தியானித்து ஜீவித்து முடிப்போம். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோடு நாங்களும் கூட கட்டுவோம், உங்களைப் போல் நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எராத்தான் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மட்டுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவோம். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு சாலமோன் கட்டில தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிய பின்பு கர்த்தர் சில மனிதரை எழுப்பி, அதுக்கு முந்தின அதிகாரங்களில் சில நபர்களை எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டும்படியாக செருபாபேலையும் யெசுவா என்னும் பிரதான ஆசாரியரையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று அவங்க கட்டுறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய சத்துக்கள் கேள்விப்பட்டு நாங்களும் எழுந்து கட்டுவோம் என்று அவர்களுடைய ஒரு வாக்குவாதம் செய்த காரியங்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்களா, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள், அது அந்நிய தேசம், அவங்க வாழ்ந்த தேசம் அந்நிய தேசம், அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அதனால் அந்த தேச ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகள் என்ன செஞ்சாங்கன்னா தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி அவங்களோட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இஸ்ரா சொல்லாரு, கோரேஸ் ராஜாவோட பெர்மிஷனோட அவருடைய உதவியோட கர்த்தர் கோரேஸ் ராஜாவின் ஒரு அந்நிய தேச ராஜாவின் ஆவி தேவன் எழுப்பினார். கோரேஸ் ராஜாவின் ஆவி எழுப்பி அலங்கத்தை கட்ட முற்பட்ட போது அந்த ஜனங்கள் எதிராய் சில நபர்கள் எழும்பி அந்த வேலையை என்ன செஞ்சாங்க, தடை பண்ணினார்கள். இந்த நாளும் கர்த்தருக்கென்று அநேகர் ஊழியத்துக்கென்று எழுப்பினாலும் சிலர் மனிதர்கள் அவர்களை கட்டாதபடி எழும்பாதபடி வீணான வார்த்தையினால் அற்பமாய் பேசி இந்த நாள் அதிகமாக கடைசி நாட்களில் பரியாசகார்த்தொண்டர் என்று வேதம் சொல்கிறபடி பணப்பிரியராக பொல்லாசைக்கராக நல்லோரை தூஷிக்கிற அநேகர் எழும்பி தேவராஜ்யத்தை கட்ட முடியாதபடி பல தடைகள், பல எதிர்ப்புகள், காலம் கடைசி காலம், மனித அன்பு தணிந்து போனது. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்பலை ஊற்ற தேசம் யாரையை கொண்டுக்குதானால் சத்துரு இப்படிப்பட்ட கலைகளை எழுப்பி தேசம் எழுப்பலை தடை பண்ண அவன் சில ஜனங்களை தன்னுடைய கையிலுக்குள்ளே வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே அதிகமாக சத்துரு வெள்ளம் போல எழும்பி வருகின்றான். ஆனாலும் தேவனுடைய ஆவியான அவனுக்கு இணைச்சவர் கொடியேற்றார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நீங்கள் உங்கள் பலனை பெறுவீர்கள். நீங்கள் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்படுகிறது. நாம் எதை விதித்தமோ அதை அறுப்போம். நாம் ஏற்ற காலத்தை நாம் நன்மை விதித்தால் நன்மை அறுப்போம். தீமை விதித்த ஜனங்கள் தீமையை கண்டிப்பாக அறுப்பார்கள். மனிதன் எதை விதித்தான் அதை கண்டிப்பாக தேவன் அதை திருப்பார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கைகளை திடப்பட்டு கொண்டு தளர்ந்து போன உங்கள் முழங்கால்களை நினைச்சிங்க, பலப்பட்டுங்க. தளர்ந்து போன கைகள் திடப்பட்டுங்க. ஜபத்தை குறைக்காதீங்க. அதிகமாக ஜபத்தை வீடுகளில் முழங்கால கண்ணீரோடு உபாசோடு தேவசமதை நாடுங்க. அதிகமாக ஜெபிங்கள். எவ்வளோக்குள்ள ஜெபிக்க முடியுமோ. பிசாசம் தனக்கு கொஞ்ச காலம் உண்டனை மாத்திரம் அவன் அறிந்து அவன் மிக வேகமாக கிரியை செய்கிறான். நாம் அதை விட அதிகமாக கிரியை செய்து எழும்பி நீங்கள் எழும்பி கார்த்தை நடத்துங்க. உத்தமனுக்கு கட்ட துணை. இந்த நாளில் கட்ட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு நம்மளை ஐயோ நீங்கள் பாவம் என்று அவர் நம்மளை பரிதாபப்படுகிற தேவன் அல்ல. நம்மை போல் அவர் யாரு சோதிக்கப்பட தேவன். அல்லேலூயா. அதனால் அவர் சோதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கி உங்களுக்கு கொண்டு போனார். எப்பேற்பட்ட தூஷணங்கள், அவமானங்கள், இந்திகள் இருந்தாலும் கலங்காதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் வெட்க அனுபவித்திருந்த தேசத்தில் அவங்களை கீர்த்தி மகிழ்ச்சி வைப்பார். யோசேப்பை குழியில் தள்ள எத்தனைத்தார்கள். யோசேப்பின் தரிசனத்தை அழிக்க வேண்டும் என்று அவனுடைய உடன்பட்ட சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அவன் அந்த குழியில் தள்ளி அவங்க எகிப்தில் வித்துட்டான். இத்தோட
அவனுக்கு அந்த தரிசனம் முடிந்தது, அந்த தரிசனம் நிறைவேறாது என்று அவங்களுடைய தவறான சிந்தனை. அதே போல் தேவராஜ்யத்தை கட்ட இளைஞர்கள் மீது இந்த நாளில் சமூக வலைத்தளங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய் வழக்குகள் போட்டு தேசத்தில் எல்லா இடங்களையும் பொய் வழக்குகள், பொய் குற்றச்சாட்டுகள் போட்டு என் நிமித்தம் நிந்தித்து தூஷித்து பொய்யான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாக சொன்னால் நீங்கள் யார் பாக்கியமாக இருப்பீர்கள் இல்லையா? நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியாக இருக்கும். இதுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசனம் என்ன சொன்னாங்க? அவங்க அப்போ தான் செஞ்சாங்க. கொலை செய்தார்கள். சகரியா என்கிற தீர்க்கதரிசி பலிபீட் நடுவில் கொலை பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மிகுந்த ஒரு கொலைவரின் ஆவி இந்த நாளில் கட்டவிழ்த்திடப்படுகிறது. கலகத்தின் ஆவி, இந்த தூஷணத்துக்கு, மனுஷரின் தூஷணத்துக்கு கலங்காதிருங்கள். நாசில் சுவாசமுள்ள மனுஷனுக்கு பயப்படுவதற்கு அவன் யார்? ஹல்லேலூயா. அவர்தான் தெய்வாதி தேவன். வானங்களை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், கால குறிப்பிட்ட சந்தனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், எல்லாவற்றையும் ஆளுகின்றவர், எல்லாவற்றையும் கொண்டு நிரப்புகின்ற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காகவும் தேவன் அதிகாரத்தை கொடுத்தவர். நமக்காக நீங்கள் பழுகி பெருகி பூமி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சகலவற்றின் மேலும் நமக்கு ஆளுகை தந்த தேவன். நாம் இழந்த ஆளுகை பெற்றுக்கொள்ள நமக்காக மனு உரு எடுத்து திரும்ப வந்து நமக்காக பலியான தேவன். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்தார் சிலுவையிலே. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரம் உறிந்து கொண்டு சிலுவையிலே என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார். சர்ப்பத்தின் தேல்களை மிதிக்கும் சத்தனை எல்லா வல்லமை மேற்கொள்ளும் அவர் நமக்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுத்து விட்டார். ஒன்று நம்மை ஒரு நாள் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எப்போ உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், உங்கள் வலதுபுறத்தில் 14 பேர் வந்தாலும் அது ஒரு நாள் நம்மை அணுகாது. தேவனை கர்த்தர் நம்ம கூட இருக்கின்றார். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு கலங்காதுங்கள். உங்களுடைய கைகளை திடப்பட்டுங்க, முழங்கால்களை பலப்பட்டுங்க. ஒரே ஒரு காரியம், அது மட்டும், நம்ம இன்னும் அதிகமாக முழங்கால் ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்கு பலத்தின் மேல் பலமடைந்து நம்ம ஒரு நாள் சியோனில் காணப்படும். ஹல்லேலூயா.